It is question number 11B first part. இதில் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, write down the nodal equations for VA and VB. இதில் A அப்படின்னா electric potential at node A, அதே மாதிரி electric potential at node B. இது என்ன பண்ணணும்னா நோடல் அனாலிசிஸ் நம்ம எடுக்கணும். நோடல் வோல்டேஜ் மெத்தட், அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்ளை பண்ணணும்னா அப்ளை KCL, அதாவது இந்த நோடில் கிர்ச்சாஃப் கரண்ட்டில் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னால் கரண்ட் டைரக்ஷன் அஷ்யூம் பண்ணணும். அது எப்படி வேணாலும் அஷ்யூம் பண்ணலாம், எந்த டைரக்ஷன் வேணாலும் அஷ்யூம் பண்ணலாம் as per our wish. இப்போ நம்ம எப்படி பண்ணுறோன்னா இந்த டைரக்ஷன், அப்புறம் இந்த டைரக்ஷன், இந்த மாதிரி 3 டைரக்ஷனில் அஷ்யூம் பண்ணுறோம். எங்கே? இந்த நோடில். இப்போ கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ இந்த கரண்ட், அதாவது இந்த 2 ஓம் ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் எப்படி எழுதுகிறோம்? நார்மலாக ஓம்ஸ்லானா I is equal to V/R. இந்த வீனா என்னதுன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். ஓகே, அதுதான் இந்த கரண்ட்டுக்கு பதிலாக எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வேணால் இந்த கரண்ட் I1, இங்கே I2, இங்கே I3, அதாவது இந்த கரண்ட் I3, இது கிரவுண்ட் பண்ணியிருக்கும். ஓகேயா? ஸோ இங்கே KCL அப்ளை பண்ணோன்னா என்டரிங் கரண்ட் என்னது? I1 இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட் இங்கே I2, I3, therefore I2 ப்ளஸ் I3. இந்த I1 எப்படி எழுதலாம்? இந்த கான்செப்ட் படி 2 பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைடட் பை இந்த ரெசிஸ்டன்ஸ். இங்கே என்ன வரும்? I1க்கு பதிலாக அப்படின்னா 2 பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது? 20 வோல்டேஜ் இருக்குது, அதாவது ப்ளஸ் 20 வோல்டேஜ். இங்கே A, இதோட வேல்யூ நமக்கு தெரியாது. அதை எப்படி எழுதலாம்? I1 20 மைனஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் திஸ் பாயிண்ட், அது எப்படி எழுதலாம்? VA டிவைடட் பை இந்த R, டினாமினேட்டரில் இருக்கிற R2 இஸ் ஈக்குவல் டு, நெக்ஸ்ட்டு I2னா என்னென்னா இங்கேயும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ இங்கே VA மைனஸ் VB டிவைடட் பை இந்த ரெசிஸ்டன்ஸ் V1 மைனஸ் V2 டிவைடட் பை அந்த கேப்பில் உள்ள ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே VA மைனஸ் VB டிவைடட் பை 3. இது I2 ப்ளஸ் இதுவும் ஒன்று தான். ஓகே, I3க்கு என்ன எழுதணும்னா இங்கே VA மைனஸ் இங்கே இது கிரவுண்டடில் பார்த்திங்கன்னா எப்போவுமே 0 வோல்டேஜ் தான். ஸோ VA மைனஸ் 0 மைனஸ் 0 இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்று தான். ஓகே, டிவைடட் பை இந்த ரெசிஸ்டன்ஸ் 4. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து இங்கே KCL அப்ளை பண்ணுறீங்க இந்த நோடில், அதாவது அட் B. KCL அட் பாயிண்ட் A, இங்கே என்னென்னா KCL அட் பாயிண்ட் அட் நோடு B. ஓகேயா? அப்போ இந்த கரண்ட் அஷ்யூம் பண்ணுறோம். இது I1, I2, I3 கொடுத்தாச்சு. இங்கே I4, இங்கே I5 அப்படின்னு கொடுக்கும். ஸோ இங்கே கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்ளை பண்ணும்போது என்டரிங் கரண்ட், சம் ஆஃப் என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லிவிங் கரண்ட். சம் ஆஃப் என்டரிங் கரண்ட் என்னது அப்படின்னா இங்கே I2. அப்போ I2 இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட். இந்த பாயிண்ட்லேருந்து எது லீவ் ஆகுது அப்படின்னா இங்கே I4, I4 ப்ளஸ் I5. ஓகே, இது எப்படி எலாபரேட்டாக எழுதலாம்? I2 இங்கே இருக்குது. இது எப்படி இருந்தால் ஆல்ரெடி இங்கே எழுதியிருக்கோம். VA மைனஸ் VB டிவைடட் பை 3. VA மைனஸ் VB டிவைடட் பை 3. இந்த I2 மட்டும் ஆல்ரெடி லாஸ்ட் ஸ்டெப்லேயே இருக்குது. அடுத்து I4, இந்த I4 என்னது? VB மைனஸ் இங்கே கிரவுண்டட். ஸோ VB மைனஸ் 0 டிவைடட் பை 1. VB மைனஸ் 0 டிவைடட் பை 1 ப்ளஸ் I5 என்னது? இந்த கரண்ட். ஸோ இங்கே VB மைனஸ் 30 வோல்டேஜ். VB மைனஸ் 30 வோல்டேஜ் டிவைடட் பை 2. இந்த ரெசிஸ்டன்ஸ் 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த 2 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணால் VAவோட வேல்யூவும் VBயோட வேல்யூவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் கொஷினில் அதெல்லாம் கேட்கலை. ஏன்னா அது நீங்கள் 10 மார்க்ஸ் 8 மார்க்ஸில் கேட்டால் நீங்கள் சால்வ் பண்ணி சப்மிட் பண்ண சொல்லலாம். பட் இங்கே கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் டவுன் த நோடல் ஈக்குவேஷன் மட்டும்தான் எழுத சொல்லியிருந்தோம். ஓகே, ஏன்னா இது 5 மார்க் கொஷினில் கேட்டதுனால அது மட்டும்தான்.
இன்னொன்று நிறைய பேர் சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுவான்றதுக்காக நோ நீட் டு சால்வ் த ஈக்குவேஷன் கொடுத்துட்டேன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னென்னா 11Bயில் பார்ட் 2. ஸோ இது ரொம்ப சிம்பிள். என்னென்னா இது ஒரு பேசிக் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். இதில் 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேயா? இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா R1ஓட வேல்யூ வந்து கிரேட்டர் வேல்யூ when கம்பேர் டு த ரெசிஸ்டன்ஸ் R2. R2வை கம்பேர் பண்ணும்போது R1 வந்து கிரேட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். ஏன்னா R1 R2 எக்ஸாக்ட்லி parallel with each other. எதுக்கு? இந்த வோல்டேஜ். அப்போ இந்த வோல்டேஜ் தான் இங்கேயும் இருக்கும், இங்கேயும் அதே வோல்டேஜ் தான் இருக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸ்னால் என்னது? நார்மலாக I is directly inversely proportional to the resistance. Ohm's law, I is equal to V by R. I is inversely proportional to R. அதாவது ரெசிஸ்டன்ஸ்னாலே என்னென்னா it opposes the flow of electrons. அதாவது it opposes the current. அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். புரியுதா? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே R1ஓட வேல்யூ வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது. அப்போ I1ஓட வேல்யூ ரொம்ப லெஸ்ஸர் வேல்யூவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்போ இங்கே எதோட வேல்யூ கம்மி? R2ஓட வேல்யூ வந்து லோ லெவலில் இருக்குது. அப்போ அதில் ஃப்ளோ ஆகிற I2ஓட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் இதில் 3 கரண்ட்ஸ் கொடுத்துருப்போம், I1 அண்ட் I2. அப்போ I என்னவாக இருக்கும்? ஐன்றது இந்த ரெண்டையுமே இங்கே கிர்ச்சாஃப் கரண்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா I is equal to I1 plus I2ன்னு வரும். I is equal to I1 plus I2. ஸோ இதில் இது எந்த வேல்யூவாக இருந்தாலும் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் இது வந்து இந்த வேல்யூ வரும். அப்போ I தான் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் எவர். புரியுதா? இதுதான் வந்து ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ பி ஆப்ஷனுக்கு which current among I1 and I2 has the highest value னா I has the highest value. எது lowest value அப்படின்னு பார்த்தா I1. ஏன் I1 வந்து lowest value? ஏன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால I1ஓட வேல்யூ வந்து lowest value. ஸோ இதுக்கு ஆப்ஷன் which current has the lowest value னா I1. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா I. இல்லைனா இன்னமும் கன்ஃபியூஷனாக இருக்குன்னா நீங்களே ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் எதோட R1 R2க்கு பதிலாக ஒரு வேல்யூ Vக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எந்த கரண்ட்டோட வேல்யூ அதிகம், எதோட வேல்யூ வந்து லோயர் லெவல் அப்படின்னு கன்க்ளூஷனுக்கு வந்து அதுபடி நீங்கள் இதை ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 11Bயில் பார்ட் 3. இது என்னென்னா இந்த ஈக்குவலன்ட் சோர்ஸ், இந்த கிவன் சர்க்யூட்டை வந்து ஈக்குவலன்ட் கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றது தான் கொஸ்டின். பட் இங்கே கொடுத்துருக்கிறது வோல்டேஜ் சோர்ஸ். வோல்டேஜ் சோர்ஸ்னால் சிங்கிள் சோர்ஸாகவும் கொடுக்கல, மல்டிபிள் நம்பர் ஆஃப், அதாவது 3 நம்பர் ஆஃப் வோல்டேஜ் சோர்ஸஸ் வந்து இருக்குது. அப்போ இதை ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணி சிங்கிள் வோல்டேஜ் சோர்ஸாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். அப்புறம் அந்த மெர்ஜ் பண்ண அந்த சிங்கிள் வோல்டேஜ் சோர்ஸை வந்து கரண்ட் சோர்ஸை நம்ம மறுபடியும் மாற்றணும். ஓகே, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே சைன் கன்வென்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நடத்துனது, இருந்தாலும் ரீகால் பண்ணலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், 11Bயில் தேர்டு இங்கே +20, அதாவது இந்த டைரெக்ஷன் ஏதாவது ஒரு டைரெக்ஷனை பிக்கப் பண்ணுங்கள். இங்கே வந்து +20, இங்கே பார்த்தீங்கன்னா -40, அதுக்கப்புறம் -10. ஸோ +20 -40 -10 இதோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தோம்னா -30 வோல்டேஜ்னு வருது. மைனஸ்னால் என்ன மீனிங்? இங்கேருந்து பார்க்கும்போது மைனஸ்னால் என்னது? மைனஸ் தான் டாப்பில் வருது. அப்போ இங்கே -30, அதாவது -30. இங்கே மைனஸ்ன்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை, அதுக்கு பதிலாக நம்ம பொலாரிட்டி வந்து ரிவர்ஸில் போட்டோம். ஸோ மைனஸ் தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எல்லாமே சீரீஸில் தான் இருக்குது. இப்போ கரண்ட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் பேரலாக இருக்கும். ஸோ பேரலல் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது சீரீஸாக தான் இருக்குது, 9 4 2. ஸோ அதை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். 9 + 4 13, 13 + 2 is equal to 15. ஸோ அதையும் இங்கே சீரீஸ்லே எழுதணும், 15 ஓம். ரைட்டா? இப்போ வந்து சிங்கிள் வோல்டேஜ் சோர்ஸாக
கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணால் கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது கரண்ட் சோர்ஸுக்கு ஃபார்முலா என்ன, V/R, அதுதான் I. அப்போ ஐனா இங்கே என்ன இருக்குது, ரிவர்ஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது. அப்போ -30 டிவைடட் பை 15 வரும்போது என்ன வரும்னா, -30 டிவைடட் பை 15னா -2 ஆம்பியர்னு வரும். -2 ஆம்பியர். அப்போ மைனஸ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா டவுன்வேர்ட்ஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து அப்வேர்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து ராங், டவுன்வேர்ட்ஸில் வரும். ஓகேயா? ஸோ 2 ஆம்பியர். இங்கே மைனஸ்ன்றது நோட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதுக்கு தான் நம்ம ஆரோ மார்க்கில் கொண்டு வந்துட்டோம். அடுத்து இந்த 15 ஓம் அப்படியே சீரியஸாக வரக்கூடாது. கரண்ட் சோர்ஸ்னால் இதுக்கு சோர்ஸுக்கு பேரலாக தான் இருக்கும். ஸோ 15 ஓம். புரியுதா? அவ்வளோதான் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு 12th ஏல ஃபஸ்ட்டு. இதில் நம்ம நார்மலாக தெவெனின்ஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு சர்க்யூட் சால்வ் பண்ணுன்னு கொடுத்தாங்கன்னா, ஒரு லோடு எலமெண்ட்னு சொல்லி இங்கே ஒரு 1 ஓம் 10 ஓம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுதான் லோடு எலமெண்ட்டுன்னு சொல்லி அந்த ப்ரொசீஜர் படி லோடு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு தெவெனின்ஸ் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவோம். பட் இங்கே வந்து டேரெக்டாக இதுதான் லோடு எலமெண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. இதோட வேல்யூ நமக்கு தெரிய வேண்டியதில்லை, ஏன்னா கரண்ட் வேல்யூ, வோல்டேஜ் வேல்யூ அதெல்லாம் அவங்க கேட்கல. டேரெக்டாக அந்த தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் இருக்கிற V/Thevenin R/Thevenin வோல்டேஜ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர், தெவெனின்ஸ் தியரமோட ப்ரொசீஜர் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ரிமூவ் த லோட் எலமெண்ட். இது என்னது, லோட் எலமெண்ட் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிட்டா அந்த சர்க்யூட் எப்படி வரும்னா இந்த மாதிரி அந்த சர்க்யூட் வரும். இப்போ இந்த V/Thevenin வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏன்னா கால்குலேட் V/Thevenin அண்ட் R/Thevenin. இப்போ V/Thevenin வேல்யூ வேணும்னா இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த கரண்ட் சோர்ஸும் பேரலாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு வோல்டேஜ் சோர்ஸை கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ கன்வெர்ட் பண்ணும்போது இந்த சர்க்யூட் எப்படி வரும்னா, இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், இந்த கரண்ட் சோர்ஸ் பேரல் வித் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதை மட்டும் வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றிருக்கோம். வோல்டேஜ் சோர்ஸாக மாறும்போது என்னாகும், இந்த வோல்டேஜோட வேல்யூ I/R. அப்போ 1 × 5 வோல்டேஜ். டைரக்ஷன் அண்ட் ஆல்சோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கிறதுனால ப்ளஸ் வந்து இங்கே வரும். சப்போஸ் டைரக்ஷன் இப்படி இருந்ததுன்னா மைனஸ் ப்ளஸ்ன்னு மாற்றி வரும். ரைட். அதுக்கப்புறம் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வரைஞ்சிட்டோம். அடுத்து என்னென்னா இந்த பேரலாக உள்ள ரெசிஸ்டன்ஸ், அதாவது கரண்ட் சோர்ஸுக்கு பேரலாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து வோல்டேஜ் சோர்ஸுக்கு சீரியஸாக வந்துடும். இப்போ வோல்டேஜ் சோர்ஸுக்கு சீரியஸாக வந்துட்டோம். ஓகேயா? இந்த 5 ஓம் வந்து ஆல்ரெடி ப்ராப்ளம்லேயே இருந்த 5 ஓம். ஓகே. இப்போ இந்த V/Thevenin வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு KCL அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது பாருங்கள், இந்த பாத்தில் எடுக்க முடியாது, ஏன்னா இதுக்கு அக்ராஸாக ஒரு வோல்டேஜ் அப்பியர் ஆகும். அப்போ 10 ஆம்பியர் இன்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரிஞ்சால் தான் இந்த வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ இந்த இதில் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறோன்னா இந்த பாத்தில் க்ளோஸ் பண்ணுறோம். புரியுதா? இந்த பாத்தில் க்ளோஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே. இது வெளியே ஃப்ளோவாக இருக்கு, இங்கே பாருங்கள், கவனிங்க. இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எதில் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிறோன்னா மைனஸில் என்ட்ரு ஆகும். அப்போ -15 ப்ளஸ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்ம பாத் வந்து இப்படி போகிறோம். இதில் என்ன கரண்ட்டாக என்ட்ரு ஆகுது அப்படின்றது. அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து ஓப்பன் பாத். இந்த ஓப்பன் பாத்னால இது வழியே எந்த கரண்ட்டும் என்ட்ரு ஆகாது. அப்போ இந்த 10 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் எது வழியே ஃப்ளோ ஆகும்? 10 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 10 ஆம்பியர் இந்த வழியே ஃப்ளோ ஆகும், இந்த பக்கம் ஃப்ளோ ஆகாது. ஏன்னா இது வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால இந்த வழியே எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாது. ஸோ இந்த 10 ஆம்பியர் கரண்ட்டும் இந்த டைரெக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகும். ஸோ இது வழியே ஃப்ளோ ஆகிற கரண்ட் திருப்பி இந்த வழியே தான் வரும். அப்போ என்ன ஆகும்னா இங்கே 10 ஆம்பியர் இப்படி வரும். அப்போ இது எழுதும்போது நம்ம வந்து கேவியில் எப்படி எடுக்கிறோன்னா இந்த டைரெக்ஷன் கிளாக் வைஸில் எடுக்கிறோம். ஸோ இங்கே வந்து என்ட்ராகும்போது -15 எழுதிட்டோம். ப்ளஸ் அடுத்து இந்த எலமெண்ட், இந்த I/R. இங்கே தான் எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுவீங்க. நம்ம வந்து இப்படி கிளாக் வைஸில் போகிறோம். இப்படி கிளாக் வைஸில் போகும்போது இந்த பிரான்ச்சில் போகும்போது லெஃப்ட் டு ரைட் போகிறோம். பட் கரண்ட் இந்த டைரெக்ஷன் வருது, ஆப்போசிட் டைரெக்ஷன் வருது. அப்போ அதை எப்படி எழுதணும்னா 10 × 10 இல்லாமல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வர்றதுனால -10 × 10 -10 × 10. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் மைனஸில் எடுக்கிறோன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன்,
இது வந்து நம்ம கிளாக் வைஸில் கொண்டு போகிறோம் இந்த லூப்பை. கிளாக் வைஸில் போகும்போது கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது. ஸோ 10 × 10. இந்த 10 ஆம்பியர் ஏன் இங்கே வந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன். இது வழியே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து இந்த பக்கம் போக முடியாது, இது பக்கம் ஓப்பன் பாத்துனால. ஸோ இந்த கரண்ட் வந்து இந்த பாத்திலே தான் சுற்றி வந்துட்டுருக்கும், இதிலே தான் ரொட்டேட் ஆகும். புரியுதா? ஸோ இப்போ ஓகே, நம்ம எதுக்கு வரோம்? கேவிஎல் எப்படி எடுத்தோம்? -15 -10 × 10 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வரும்போது இந்த 2 ரெசிஸ்டன்ஸ்லையும் என்ன பண்ணுவோம்? I/Rன்னு எழுதுவோம். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், அது ஓப்பன் பாத்தில் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. இது வெளியே 0 ஆம்பியர் தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், ஏன்னா கரண்ட் ஓப்பன் பாத்துனால. ஸோ 5 × 0, மறுபடியும் 5 × 0 ப்ளஸ் 5 × 0, மறுபடியும் ப்ளஸ் 5 × 0. அதுக்கப்புறம் இதில் என்ட்ரு ஆகிறோம் -5. ஓகே, இதில் என்ட்ரு ஆகிறோம்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸில் மைனஸில் என்ட்ரு ஆகிறோம். இதோட வேல்யூ வந்து 5. அதுக்கப்புறம் என்ன முடியலை. அதுக்கப்புறம் இங்கே என்ட்ரு ஆகிறோம் இல்லையா, VThevenin +- ஸோ இங்கே எதில் என்ட்ரு ஆகிறோம்? ப்ளஸில் என்ட்ரு ஆகிறோம். இப்போ ப்ளஸ் VThevenin = 0. ஸோ இது ஃபுல்லாக 5 × 0 0, இங்கேயும் 0. பின்ன வரும் -15, 10 × 10 100. இங்கே என்ன இருக்குது? -100, அப்புறம் -5 ப்ளஸ் VThevenin = 0. 15, 100, 5 இதை 3 ஆட் பண்ணோன்னா VThevenin = 120 வோல்டேஜ். புரியுதா? இதுதான் ஆன்சர். அடுத்து அது மட்டும் கேட்கல, கால்குலேட் ஆல்சோ RThevenin. RTheveninனா கால்குலேஷன் ஆஃப் RThevenin. வோல்டேஜ் சோர்ஸு, அதாவது RThevenin கால்குலேட் பண்ணும்போது சோர்ஸஸ் ஃபுல்லாக டீஆக்டிவேட் பண்ணணும். வோல்டேஜ் சோர்ஸ் எப்படி டீஆக்டிவேட் பண்ணுவோம்? ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவோம். கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து 2 சோர்ஸுமே இருக்குது. இது என்ன பண்ணுறோம்? ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறோம். இதை ஓப்பன் சர்க்யூட் பண்ணுறோம். அப்புறம் இதையும் ஓப்பன் சர்க்யூட் பண்ணுறோம். பட் ஆல்ரெடி நம்ம சர்க்யூட்டில் மாற்றிட்டோம். இருந்தாலும் நம்ம இதையும் ஃபாலோ பண்ணலாம், இதையும் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, நம்ம அஸ்பர் த சர்க்யூட்டே ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அப்போ இந்த இது எப்படின்னா, இந்த வோல்டேஜ் சோர்ஸு ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறோம். கரண்ட் சோர்ஸு ஃபுல்லாக இந்த 2 கரண்ட் சோர்ஸையும் ஓப்பன் சர்க்யூட் பண்ணுறோம். இதுதான் டெர்மினல். ஓகே, அப்போ இந்த சர்க்யூட் எப்படி மாறும்? இந்த மாதிரி மாறிடும். வோல்டேஜ் சோர்ஸை வந்து 15 வோல்டேஜை இங்கே ஷார்ட் பண்ணிட்டோம். இந்த கரண்ட் சோர்ஸ் 10 ஆம்பியரை இங்கே ஓப்பன் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கே 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ RThevenin என்ன அப்படின்னா, இது ஓப்பன் பாத். ஸோ இது வழியே சப்போஸ் இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் சப்ளை கொடுக்குறோம் அப்படின்னா, இது வழியே எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. ஸோ இது வந்து மீனிங்லெஸ், இந்த பிரான்ச்சே மீனிங்லெஸ். அப்போ ஆக்சுவல் சர்க்யூட் என்னது? இந்த பாத்தில் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ 5 × 5 சீரீஸாக தான் இருக்குது. இது சீரீஸாக இருக்கா பேரலாக இருக்கா அப்படின்னா, இது எல்லாமே 10, 5, 5 மூணுமே சீரீஸ் கனெக்ஷனில் தான் இருக்குது. ஏன் சீரீஸ் கனெக்ஷன்? இந்த 5, இந்த 10 இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே சீரீஸில் தான் இருக்குது. இது கணக்கிலே வராது. இது சீரீஸில் தான் இருக்குது. ஏன்னா சீரீஸ் கனெக்ஷன்னா என்ன சொல்லிடுவோம்? கரண்ட் வந்து டிவைட் ஆகாமல் ஒரே அந்த பாத் ஃபுல்லாக ஒரே கரண்ட் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருந்தால் அது வந்து சீரீஸ் கனெக்ஷன். ஸோ இங்கே ஒரு கரண்ட் என்ட்ரு ஆகுது. இதுதான் டெர்மினல். இப்போதைக்கு RTheveninக்கு மட்டும் டெர்மினல் மாறும். இது டெர்மினல் கிடையாது, இதுதான் டெர்மினல். ஸோ இங்கே வந்து ஒரு கரண்ட் என்ட்ரு ஆகுது அப்படின்னா, இது ஓப்பன் பாத். ஸோ இங்கேயும் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. இதுவும் ஓப்பன் பாத், இதுலேயும் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ அந்த கரண்ட் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேயும் டிவைட் ஆகாது, ஏன்னா இதுவும் ஓப்பன் பாத். ஓப்பன் பாத்துனால இங்கேயும் 0 ஆம்பியர் தான். ஸோ அந்த கரண்ட் எங்கே தான் போகணும்னா ஸ்ட்ரைட்டாக தான் போகும். இங்கே என்ன கரண்ட் என்ட்ரு பண்ணுறோமோ இந்த 3 ரெசிஸ்டன்ட்லையும் சேம் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கும். அப்போ இது எல்லாமே சீரீஸ் பாத். அப்போ RThevenin = 10 + 5 + 5. Therefore RThevenin = 20 ohm. ஸோ VThevenin வோல்டேஜ் 120 வோல்டேஜ், RThevenin வோல்டேஜ் 20 ohm. ஓகே, இதுதான் ஆன்சர். இதுக்கு 12Aல பார்ட் 1. இதுக்கு வந்து 6 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 12Aல செகண்ட் டிவிஷன், செகண்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க? கால்குலேட் த கரண்ட் I. இந்த கரண்ட் கேட்டிருக்காங்க. பாசஸ் த்ரூ 8 ohm ரெசிஸ்டர் யூஸிங் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட். இப்போ இதே சர்க்யூட்டை பார்த்தோம்னா நம்ம தெவெனின்ஸ், மெஷ் அனலைசிஸ், நோடல் அனலைசிஸ் எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம். பட் கொஷினில் யூஸிங் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட், தெவெனின்ஸ் நார்டன் கூட யூஸ் பண்ணலாம். சோர்ஸ் எந்த மெத்தட் யூஸிங் இந்த மெத்தட்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த மெத்தட் யூஸ் பண்ணி மட்டும் தான் சால்வ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மார்க்ஸ் வரும். ஓகேயா? சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னது?
வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸ் ஆகும், கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும். நமக்கு எது கம்ஃபர்டபுளோ எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இங்கே கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணுறோம், இங்கே வந்து வோல்டேஜ் சோர்ஸ், இங்கே வந்து ரெசிஸ்டர் இருக்குது. இப்போ இதை வந்து கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ கரண்ட் சோர்ஸ் அந்த ஆரோ மார்க் வச்சு இங்கே வரும். இந்த சீரீஸாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரும்னா பேரலாக மாறும், இந்த மாதிரி மாறும். இதில் பாருங்கள், இதோட வேல்யூ, கரண்ட்டோட வேல்யூ என்னென்னா V டிவைடட் பை R. அப்போ 24 டிவைடட் பை 4 அப்படின்னா இது வந்து 6 ஆம்பியராக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், டாப்பில் என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் இருக்குது. அப்போ ஆரோ மார்க் வந்து அப்வர்ட்ஸில் இருக்கும், +6 ஆம்பியர். இந்த ரெசிஸ்டன்ஸ் 4 ஓம் வந்து அப்படியே இங்கே வந்துடும். ஓகேயா? இது வரைக்கும். இப்போ ரெஸ்ட் ஆஃப் த சர்க்யூட்ஸ் எப்படி வரும்னா, மறுபடியும் இங்கே ஒரு 4 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணுறோம், 4 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ், ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது, மறுபடியும் 4 ஓம் வந்து சீரீஸில் இருக்குது, 4 ஓம். அதுக்கப்புறம் இந்த 8 ஓம். பி கேர்ஃபுல், எந்த கரண்ட்டில் எது லோடு எலமெண்ட்டோ அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதாவது இதுதான் இங்கே லோடு எலமெண்ட் இது. கரண்ட் பாசஸ் த்ரூ 8 ஓம் ரெசிஸ்டர்னு கேட்டாங்க. ஸோ இந்த 8 ஓம் இந்த கரண்ட் இந்த பாத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப்னா என்ன, எதோடையும் போய் மெர்ஜ் பண்ணக்கூடாது. எப்படின்னா இங்கே 4 ஓம் இருக்குது, இங்கே 8 ஓம் இருக்குது, இது ரெண்டும் சீரியஸ். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு சொல்லி 8 + 4 12 ஓம் அப்படி மாற்றிடக்கூடாது. ஏன்னா இந்த கரண்ட் பாசஸ் த்ரூ 8 ஓம்னா இந்த பிரான்ச் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அது அப்படியே இருக்கணும். மற்ற காம்பினேஷன்ஸை எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், இந்த இதை மட்டும் நீங்கள் டச் பண்ணவே கூடாது. ஓகே, கடைசி வரையும் இந்த பிரான்ச் இப்படியே தான் இருக்கணும். ஸோ இங்கே மட்டும் இந்த கரண்ட் ஐ வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம், இதை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல், ரைட்டா? ஓகே, இப்போ என்னென்னா இந்த 2 கரண்ட் சோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டும் பேரலாக இருக்குது. பேரலாக இருந்தால் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம், அதாவது மெர்ஜிங் ஆஃப் கரண்ட் சோர்ஸ். அப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து 6 + 4 = 10 ஆம்பியர். 6 + 4 = 10 ஆம்பியர். இந்த 4 ஓம் அது அப்படியே இங்கே வந்துடும் பேரலாக, 4 ஓம். புரியுதா? இப்போ இந்த 3 பிரான்ச்சஸையும் இந்த மாதிரி மாற்றிட்டோம். ஓகே, அடுத்து இந்த 4 ஓம் அப்படியே இருக்கும், இந்த 8 ஓம் இதெல்லாம் இப்படியே தான் இருக்கும். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இதை மறுபடியும் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ இதையும் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள், புரியுதா? இனி மறுபடியும் சோர்ஸ், இதை மறுபடியும் வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஏன்னா இந்த 4ஐயும் டேரெக்டாக ஆட் பண்ண முடியாது. இப்போ மறுபடியும் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி இதை வந்து வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றுறோம். மாற்றும்போது என்ன ஆகும்னா இங்கே 10 × 4 40 வோல்டேஜ். அதுக்கப்புறம் இந்த பேரலாக உள்ள ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா இங்கே சீரியஸாக வந்துடும். புரியுதா? இந்த 4 புரியுதா? இப்போவும் இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த 4 ஓம் வந்து அப்படியே தான் இருக்கும், இந்த 4 ஓம். இந்த 8 ஓம் இந்த பிரான்ச் டச் பண்ணாமல் அப்படியே தான் இருக்கும். இப்போ இந்த கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா V/R ஈக்குவலண்ட். ஏன்னா இது டோட்டல் கரண்ட். ஸோ இங்கே டோட்டல் கரண்ட்டு தான் இந்த கரண்ட், எல்லாமே சீரீஸ் ஆகும். ஸோ டோட்டல் வோல்டேஜ் 40 டிவைடட் பை 4 + 4 + 8 அப்படின்னா 4 + 4 + 8. ஏன் எல்லாம் ப்ளஸ் அப்படின்னா எல்லாமே சீரீஸில் இருக்குது. ஸோ ஆட் பண்ணுறோம். அப்போ 40/16 அது என்னென்னா 2.5 2.5 ஆம்பியர். இதுதான் வந்து இதோட ஆன்சர். அப்படி இல்லைன்னா இன்னொன்று பண்ணலாம், மறுபடியும் இதோட இந்த 4 + 4ஐ 8ஆக மாற்றிடலாம். அதாவது இந்த மாதிரி 40 வோல்டேஜ், இங்கே 8 ஓம், அது இந்த 4 + 4, இந்த 4 + 4 8. அதுக்கப்புறம் கொஷினில் 8 ஓம் அப்படியே தான் இருக்கும். இதுதான் மறுபடியும் இந்த 40 80 கரண்ட் சோர்ஸாக மாற்றலாம். மாற்றினோன்னா 40/8 என்னது
5. ஸோ 5 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ். இந்த சீரீஸாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரும்? பேரலாக வரும். அப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் அது எப்பவும் போல் டிஸ்டர்ப் ஆகாமல் அப்படியே தான் இருக்கும். புரியுதா? இப்போ கரண்ட் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா அதே இது வந்துடும். பட் இது ஷார்ட்கட் உடனே வந்துடும். நீங்கள் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட்னு கொடுத்ததுனால நீங்கள் இதெல்லாமே பண்ணி கொண்டு வந்தாலும் டைம் ஆகும். பட் எல்லாமே நீங்கள் எப்படி லெஃப்ட் டு ரைட் எல்லாமே நீங்கள் சர்க்யூட்டில் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது வந்து டோட்டல் கரண்ட், இது வந்து I2, இது I1. அப்போ I2க்கு என்ன ஃபார்முலானா டோட்டல் கரண்ட் I is equal to R1 divided by R1 plus R2. அப்படி சால்வ் பண்ணால் 2.5ன்னு வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக லாஜிக்காக கொண்டு வரலாம். எப்படின்னா 5 ஆம்பியர் கரண்ட் வந்து என்டர் ஆகுது. ஸோ இதில் 2 பிரான்ச்சஸ் இருக்குது. 2 பிரான்ச்சஸும் ஈக்குவல் வேல்யூவில் இருக்குது. இதுவும் 8 ஓம், இதுவும் 8 ஓம். அப்படின்னா கரண்ட்டும் ஈக்குவலாக தான் டிவைட் ஆகும். புரியுதா? ஏன்னா இது ரெண்டுக்கும் வோல்டேஜ் சேமாக மெயின்டைன் ஆகணும்ல. ஸோ இங்கே 8x2, இங்கே 8x3, இங்கே 3 ஆம்பியர், இங்கே 2 ஆம்பியர் அப்படி என்டர் ஆகாது. 8x2 இஸ் நாட் ஈக்குவல் டு 8x3. ஏன்னா சேம் வோல்டேஜ் இருக்கணும். I/R அதுவும் பேலன்ஸ் ஆகும். அப்போ சப்போஸ் இங்கே 10 ஆம்பியர் இருக்குது, இங்கே 8 ஓம் 8 ஓம்னா நீங்கள் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ரெண்டு ரெசிஸ்டரோட வேல்யூ சேமாக இருந்ததுன்னா ஈக்குவலாக தான் டிவைட் ஆகும். இங்கே 10 ஆம்பியர் 8 ஓம் 8 ஓம்னா இதில் 5 தான் டிவைட் ஆகும். இங்கே 5 ஆம்பியர் இருக்குது, இங்கேயும் 8 இங்கேயும் 8ன்றதுனால 2.5 ஆம்பியர் தான் இங்கே வந்து ஆன்சர். இங்கே 2.5 இங்கே 2.5, இந்த 5 வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகும். அப்படி உங்களுக்கும் டவுட்டாக இருந்துச்சுன்னா கரண்ட் டிவிஷன் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி I2 is equal to I into R1 divided by R1 plus R2 அது யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபைனலி இதோட ஆன்சர் வந்து 5/2 ஆம்பியர், அதாவது 2.5 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு 12B. 12th கொஸ்டினில் பி பார்ட்டில் ஃபஸ்ட்டு ஒன் என்னது? கால்குலேட் நார்டன்ஸ் கரண்ட் அண்ட் ஆர்தெவனின் யூஸிங் நார்டன்ஸ் தியரம். ஸோ நார்டன்ஸ் தியரம்க்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட், அந்த ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ஷார்ட் சர்க்யூட் த லோட் எலமெண்ட். அப்போ என்னென்னா 12B ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஸோ என்னென்னா இதான் லோட் எலமெண்ட். நார்டன்ஸ் தியரம் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணால் அந்த சர்க்யூட் எப்படி வரும்? ஸோ இந்த லோட் எலமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பண்ணிவிட்டோம். ஷார்ட் பண்ணோன்னே இந்த சர்க்யூட் வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த நார்டன் கரண்ட், இந்த INோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? இங்கே ஷார்ட் பண்ணதுனால இந்த 4 ஓம் பாத்தில் ஏதாவது கரண்ட் ஃப்ளோ இருக்குமானா இருக்காது. ஏன்னா இதுக்கு பேரலாக உள்ளது ஷார்ட் பண்ணிட்டோம். அப்போ இங்கே வந்து 0 ஆம்பியர் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ இந்த பிரான்ச் இருந்தாலும் இல்லைனாலும் நோ யூஸ். ஸோ இது வந்து எலிமினேட்டட், ஏன்னா அதை ஷார்ட் பண்ணிட்டோம். ரைட். அப்போ இது வழியே ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னவாக இருக்கும்? சேம் நார்டன் கரண்ட். இங்கேயும் IN தானே ஃப்ளோ ஆகும். ஏன்னா IN இஸ் ஈக்குவல் டு 0 + IN. இங்கே இது வழியே இது வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ரிமூவ் ஆனதுனால இந்த கரண்ட்டும் சேம். இது புரியுதா? ஓகே. அப்புறம் இங்கே இது வரும் சீரீஸ் பிரான்ச். ஸோ இங்கே வந்து IN தான். ஓகேயா? இது ஃபுல்லாகவே நார்டன் கரண்ட் தான். இது 0. ரைட். இப்போ என்ன ஆகுனா இங்கே வந்து ஒரு கரண்ட். ஸோ இந்த கரண்ட் நீங்கள் ஐன்னு எடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா கிர்ச்சாஃப்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது இங்கே கரண்ட் I நம்ம என்ன எடுக்கலை. நீங்கள் ஐன்னு எடுத்திங்கன்னா I + 6 இஸ் ஈக்குவல் டு IN அப்படின்னு கிர்ச்சாஃப்ல வரும். ஸோ நீங்கள் அதை வேறு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இதை நம்ம எப்படி எடுக்கிறோன்னா I - 6ன்னு எடுத்துடலாம். புரியுதா? IN - 6 இது கரண்ட், நார்டன்ஸ் கரண்ட் இங்கே ஆகுது. இங்கே 6 ஆம்பியர், இங்கே IN - 6 அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரே ஈக்குவேஷன்லேயே முடிஞ்சிடும். பட் நீங்கள் அப்படி வேணால் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக. அப்படி எழுதுனீங்கன்னா ஒரு ஸ்டெப் வந்து நீங்கள் சீக்கிரம் சால்வ் பண்ணலாம். பட் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் இது ஐன்னே எடுங்க. ஓகேயா? நோ ப்ராப்ளம். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ மெஷ் அனாலிசிஸ் பண்ணுறீங்க. எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து டம்மி பாத். ஸோ இது வந்து இல்லவே இல்லை சர்க்யூட்டில். இன்னொன்று இந்த பாத்தில் மெஷ் அனாலிசிஸ் எடுக்க முடியாது. ஏன்னா இது கரண்ட் சோர்ஸ் இருக்கிறதுனால இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியாது, அதனால் எடுக்க முடியாது. ஸோ எப்படி எடுக்கிறோம்? இப்படி தான் எடுக்கிறோம். ஓகே. அதுக்கு முன்னால் இங்கே KCL ஒன்று அப்ளை பண்ணுறோம். இந்த கிர்ச்சாஃப் கரண்ட் லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட். ஸோ என்டரிங் கரண்ட் என்னதுன்னா I என்டர் ஆகுது, 6 ஆம்பியரும் என்டர் ஆகுது. லீவிங் கரண்ட் IN மட்டும்தான் இருக்குது.
புரியுதா? லீவிங் கரண்ட் IN மட்டும் தான். ஸோ I+6 வந்து என்டரிங் கரண்ட், இந்த நோடுக்கு I6, லீவிங் கரண்ட் IN மட்டும். ஓகே, இந்த ஈக்குவேஷன் இருக்கட்டும். இப்போ இந்த மெஷ் அனாலிசிஸ் எடுக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் எதில் என்ட்ரு ஆகிறோம்? மைனஸில் என்ட்ரு ஆகிறோம். அப்போ எப்படி எழுதுறோம்னா -12, அடுத்து இங்கே வரும்போது 6 × I, ஸோ I × R, 6I. இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி நேராக போகிறோமா, இங்கே எது வெளியே ஃப்ளோ ஆகும்? 6 × Iன்னு எழுதக்கூடாது, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு தான் எழுதணும். இதில் ஃப்ளோ ஆகிறது IN, I நார்டன் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ 6 × IN தான் கரெக்ட். புரியுதா? இஸ் ஈக்குவல் டு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், -12 + 6 × கரண்ட், இந்த கரண்ட், ஸோ 6 × I. பட் இங்கே என்ன இருக்குது? 6 × IN, ஐன்னு எழுதுனா தப்பு, இது வெளியே ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் எழுதணும், IN தான் எழுதணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு, அவ்வளோதான், இந்த பாத்தில் எந்த எலமெண்ட்டும் இல்லை, இஸ் ஈக்குவல் டு 0. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 6I + 6IN இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ இது எப்படி எல்லாமே 6ஆல் டிவைட் பண்ணால் I + IN இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, இப்போ நமக்கு ஐஎன்னோட வேல்யூ தான் தேவை. ஏன்னா நம்ம நார்டன்ஸ் கரண்ட் தானே கொஷனில் கேட்டிருக்காங்க. கால்குலேட் நார்டன் கரண்ட். அப்போ நார்டன் கரண்ட் கால்குலேட் பண்ணணும்னா, ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது இது வந்து ஈக்குவேஷன் 1, இது 2. சப்ஸ்டியூட் 1 × 2. சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வைங்க. I இஸ் ஈக்குவல் டு, இதை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த +6 இந்த பக்கம் போகும்போது -6ல் இருக்குது. ஓகே, இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா IN - 6, அதாவது இந்த ஐக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் IN இஸ் ஈக்குவல் டு 2. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2IN இஸ் ஈக்குவல் டு -6 அந்த பக்கம் போகும்போது +6. ஸோ 6 + 2 8. Therefore Norton current is equal to 4 ampere. புரியுதா? 4 ampere. அதுக்கப்புறம் என்ன சால்வ் பண்ணணும்? RThevenin. RThevenin என்னது? எல்லா சோர்ஸையும் டீஆக்டிவேட் பண்ணணும். இது வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறோம், கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த சர்க்யூட் எப்படி மாறும்? இந்த மாதிரி அந்த சர்க்யூட்டை மாற்றிருக்கோம். எப்படி? வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம், கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டோம், ரெஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னது? RThevenin. இப்போ இது வழியாக ஓப்பன் பாத், இது ரெண்டும் ஓப்பன் பாத், புரியுதா? ஸோ இது வழியாக எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. இப்போ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா சீரீஸில் இருக்குது. ஏன்னா இது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் டிவைட் ஆகாது ஓப்பன் பாத்தில். ஸோ 6ம் 6ம் சீரீஸ். இப்போ என்ன ஆகும்னா 6 6 12, இந்த 4 ஓம் ரெசிஸ்டர் வந்து அப்படியே தான் இருக்கும். இப்போ இது ரெண்டும் சீரீஸாக பேரலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே கரண்ட் என்ட்ரு இந்த சீரீஸ் பேரல் டவுட் வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, கரண்ட் வந்து அந்த டெர்மினலில் என்ட்ரு பண்ணுறீங்க. அப்படி பாஸ் பண்ணும்போது கரண்ட் வந்து டிவைட் ஆனிச்சுன்னா பேரலல், டிவைட் ஆகாமல் ஒரே பாத்தில் ஃப்ளோ ஆனிச்சுன்னா சீரீஸ். ஓகே, இப்போ இந்த கரண்ட் வந்து இது வெளியே ஃப்ளோ ஆகுது, இந்த பக்கமும் டிவைட் ஆகும், புரியுதா? அப்படி டிவைட் ஆகிறதுனால இது வந்து பேரலல் கனெக்ஷன். ஸோ RThevenin இஸ் ஈக்குவல் டு 12 parallel with 4. இப்போ என்ன வரும்? 12 × 4 divided by 12 + 4. ஸோ 12 × 4 divided by 16. இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது 12 × 4 அப்படின்னு சொல்லி 48க்கு போய் 48 divided by 16 அப்படிலாம் நம்பரை வந்து பெரிய நம்பர் ஆக்கிடக்கூடாது. ஸோ இப்படியே கேன்சல் பண்ணணும். 4 4, சரி, இங்கே வந்து 3. அப்போ RThevenin இஸ் ஈக்குவல் டு 3 Ω. அதாவது உங்களுக்கு லாஜிக்கலாக கான்செப்ட் மட்டும் தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மற்றபடி நீங்கள் இந்த மாதிரி மேக்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக சிம்பிளான ஆன்சர் வர மாதிரி தான் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் கொடுத்துருப்பேன். 4 ஆம்பியர், 3 ஆம்பியர், இந்த மாதிரி எல்லாமே சால்வ் ஆகிற மாதிரி சிம்பிளான நியூமரிக்கல்ஸ் தான் கொடுத்துருப்பேன். இப்போ சப்போஸ் வந்து இங்கே 12 × 17/19 இந்த மாதிரிலாம் நம்பர் கொடுத்தோம்னா எல்லாமே டெசிமலில் வந்துடும். 5.713 இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த டயத்துக்குள்ளே சால்வ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி லாஜிக் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு தான் உங்களுக்கு சிம்பிளான நியூமரிக்கல்ஸ் வர மாதிரி கொடுத்துருந்தேன். பட் அதுவுமே நீங்கள் ஓப்பன் புக் டெஸ்ட் வச்சுமே உங்களால் சால்வ் பண்ண முடியலை. அதுதான் உங்களோட லெவல், அந்த லெவலில் தான் இருக்குது.
ஸோ அதை நீங்கள் தான் இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம எதுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, எல்லா வீடியோஸுமே இந்த யூடியூப் லிங்க்கில் அப்படியே இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். எப்போ வேணாலும் நீங்கள் டவுட் கேட்குறதுனா கேட்டுக்குங்க. புரியுதா? நீங்கள் தான் யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 12B செக்ஷனில் செகண்ட் பார்ட் என்னென்னா, கால்குலேட் I யூஸிங் சூப்பர் பொசிஷன் தியரம். ஸோ இந்த கரண்ட் தான் கேட்டிருக்காங்க. எதை யூஸ் பண்ணி அப்படின்னா, சூப்பர் பொசிஷன் தியரம் யூஸ் பண்ணி. சூப்பர் பொசிஷன் தியரம்னா என்ன? ஒரு டயத்தில் ஒரு சோர்ஸ் மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணணும். ரிமைனிங் ஆல் அதர் சோர்ஸஸ், ரெஸ்ட் ஆஃப் ஆல் அதர் சோர்ஸஸ் ஃபுல்லாக டீஆக்டிவேட் பண்ணணும். இங்கேயும் அதே தான். வோல்டேஜ் சோர்ஸை டீஆக்டிவேட் பண்ணணும்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். கரண்ட் சோர்ஸை டீஆக்டிவேட் பண்ணணும்னா ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். ஸோ இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த சோர்ஸை மட்டும் வச்சு சால்வ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதில் மொத்தம் 3 சோர்ஸஸ் இருக்குது. 2 கரண்ட் சோர்ஸ் இருக்குது, 6 ஆம்பியர் 3 ஆம்பியர், ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 6 ஆம்பியர் கரண்ட் இதை வச்சு சால்வ் பண்ணுறோம். அடுத்து இந்த 18 வோல்டேஜ் இந்த சோர்ஸை வச்சு சால்வ் பண்ணுறோம். இதை ரெண்டையும் டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த 3 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸை மட்டும் வச்சுட்டு இதை ரெண்டையும் டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு இதில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்குறோம். அப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன கரண்ட்டோ அதுதான் அதோட வேல்யூ. ஓகே. ஃபஸ்ட்டு கேஸ், கன்சிடர் 6 ஆம்பியர் சோர்ஸ் எல்லாம். ஸோ இந்த ஆம்பியர் மட்டும் வச்சுருக்கோம். இதை வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட், கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணுறோம். இது வந்து வோல்டேஜ் சோர்ஸ் 18 வோல்டேஜ். ஸோ இதை வந்து ஷார்ட் பண்ணுறோம். புரியுதா? இதை ஷார்ட் பண்ணிட்டோம். எது? இந்த 18 வோல்டேஜ் சோர்ஸு. இங்கே 3 ஆம்பியரை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டோம். ஸோ இது இப்படியே தான் இருக்கும். இப்போ இது வழியே ஃப்ளோ வர கரண்ட்டு பேர் என்னென்னா I டேஷ். அதாவது ஃபஸ்ட்டு கேஸில். இப்போ I டேஷ்னு பார்த்தோம்னா, இது வழியே என்ட்ரு ஆகிற கரண்ட் வந்து இந்த 6 ஓம்க்கு இந்த பேரலாக உள்ள இது வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டோம். ஸோ இது வழியே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 0 ஆம்பியர். ஸோ இந்த பிரான்ச் வந்து டம்மி. ஸோ இது இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்று தான். அப்போ இந்த சர்க்யூட் எப்படி மாறுது அப்படின்னு பாருங்கள். 6 ஆம்பியர் இதே மாதிரி இருக்கும். இங்கே என்ன இருக்குது? 2 ஓம் அப்படியே இருக்கும். இதுதான் இல்லையே, இந்த ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ எப்படி வரும்? இதுவும் ஓப்பன். அப்போ கரண்ட் வந்து இவ்வளோ தான் வரும், 4 ஓம். இது வழியே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஐன்னு எடுக்கக்கூடாது, I டேஷ். புரியுதா? I டேஷ். இப்போ இந்த கரண்ட் என்னவாக இருக்கும்? சிம்பிள். கரண்ட் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணுங்கள். கரண்ட் டிவிஷன் ரூல் I dash is equal to என்னது? டோட்டல் கரண்ட் 6 இன்ட்டு I2னா கரண்ட் டிவிஷன் ரூல் என்ன வரும்? ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நியூமரேட்டர் வரும். ஸோ 2 ப்ளஸ் R1 ப்ளஸ் R2, அப்போ 2 ப்ளஸ் 4 is equal to 6 into 2 by 6. 6 gets cancelled. Therefore I dash is equal to 2 ampere. இன்னும் ப்ராப்ளம் முடியலை. அடுத்து என்னது? இந்த சோர்ஸை மட்டும் வச்சுக்கணும். இது மீதி எல்லாம் டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு 18 வோல்டேஜ் சோர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இந்த சர்க்யூட் எப்படி வரும்? இந்த சர்க்யூட் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வழியே ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னது? I டபுள் டேஷ். பாருங்கள், இந்த 6 ஆம்பியர் ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த 3 ஆம்பியரையும் ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த வோல்டேஜ் சோர்ஸ், ஏன்னா ஃபஸ்ட்டு என்னது? கன்சிடர் 18 வோல்டேஜ் சோர்ஸ் சொல்லணும். ஸோ இதை மட்டும் தான் இருக்கும். இது ரெண்டும் ஓப்பன் பண்ணிட்டோம்னா இது ரெண்டும் இல்லை. இப்போ என்ன வரும்? இங்கே 6 ஓம், இங்கே 2 4, இவ்வளோ தான் இருக்கும் சர்க்யூட். புரியுதா? இப்போ இது ரொம்ப சிம்பிள். ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். I டபுள் டேஷோட வேல்யூ என்னது? 18 வோல்டேஜ். இங்கேயும் பேரலாக இருக்குது, இங்கேயும் பேரலாக இருக்குது. அப்போ ஸோ 18 வோல்டேஜ் தான் இது வழியே ஃப்ளோ ஆகும். இல்லைன்னா சிம்பிள் எஸ் அனாலிசிஸ் எடுத்திங்கன்னா -18 ப்ளஸ் இது வழியே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 4I டபுள் டேஷ். திருப்பி இதே கரண்ட் தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகும். இப்போ மறுபடியும் 2Iன்னு எழுதக்கூடாது, இதே கரண்ட் தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகும். ஸோ I டபுள் டேஷ் அவ்வளோதான். இஸ் ஈக்குவல் டு 0. 6I double dash is equal to 18. I double dash is equal to 3 ampere. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கன்சிடர் 3 ampere source alone, third and last source. சர்க்யூட் வந்து இப்படி இருக்கும். என்னென்னா இங்கே 18 வோல்டேஜை ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்போம். அடுத்து இந்த 6 ஆம்பியர் ஓப்பன் சர்க்யூட் பண்ணியிருப்போம். ஓகே, சர்க்யூட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வழியே ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னதுன்னா I ட்ரிபிள் டேஷ். புரியுதா? ஓகே. இப்போ
இந்த 6 ஓமில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும்னா 0 ஆம்பியர். ஏன் 0 ஆம்பியர்? இது ஷார்ட் சர்க்யூட்டட். அப்போ இந்த 6 ஓம் ரெசிஸ்டரில் எதுவுமே ஃப்ளோ ஆகுது. ஸோ சர்க்யூட் எப்படி வரைகிறோம் அப்படின்னா, இங்கே 3 ஆம்பியர், 4 ஓம், இங்கே 2 ஓம், இதுலேயே ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I∼dash. புரியுதா? இது எப்படி சால்வ் பண்ணலான்னா, சிம்பிள் கரண்ட் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணலாம். பட் எல்லாத்துக்கும் மேலே இங்கே என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னா, இந்த கரண்ட் வந்து டவுன்வர்ட்ஸில் இருக்குது. புரியுதா? நம்ம இது ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தோம்னா, ஓகே, இங்கே வந்து அப்வர்டில் இருக்குது. ஸோ இந்த 6 ஆம்பியர் தான் இந்த 2 இடத்துலையும் டிவைட் ஆகும். பட் இங்கே அப்வர்டில் இல்லாமல் டவுன்வர்ட்ஸில் இருக்குது. அப்போ இதை வந்து -3ன்னு எடுக்கணும். டோட்டல் கரண்ட் வந்து -3ன்னு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா I∼dash சொல்லி இந்த மாதிரி எடுத்து அதை நீங்கள் மைனஸ் பண்ணணும், அது கஷ்டம். ஸோ இது டவுன்வர்ட்ஸில் இருக்கிறதுனால -3. ஸோ I∼dash கரண்ட் டிவிஷன் ரூல். என்ன சிம்பிள், இது வழியே ஃப்ளோ ஆகிற கரண்ட் 3யா, அதாவது இந்த டைரெக்ஷன். நம்ம இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் -3 ஆம்பியர்னு எடுத்துக்குவோம். புரியுதா? ஏன்னா டைரெக்ஷன் மாற்றிருக்கோம். இது டவுன்வர்ட்ஸில் தான் இருக்குது. நம்ம வந்து இதோட டைரெக்ஷன் டவுன்வர்ட் இல்லாமல் அப்வர்டுன்னு எடுத்துகிட்டு போகிறோம். அப்வர்டுன்னு எடுத்ததுனால -3ன்னு எடுத்துகிறோம். சரியா? ஸோ -3 இன்ட்டு I1, இது வந்து R1 R2. கரண்ட் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா நியூமரேட்டரில் இந்த ரெசிஸ்டன்ஸ் வராது, இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் வரும். டினாமினேட்டரில் R1 + R2, 4 + 2 is equal to -3 into 2/6. 3, இங்கேயும் 3 gets cancelled, therefore -1. I∼dash ஓட வேல்யூ வந்து -1 ஆம்பியர். புரியுதா? இப்போ ஓவரால் கரண்ட் ஃப்ளோ, கரண்ட் I இதோட வேல்யூ என்னென்னா, 3 சோர்ஸும் I', 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 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். I', I', ப்ளஸ் I'. ஸோ I' ஓட வேல்யூ என்னது? 2 ஆம்பியர். 2 ப்ளஸ் I', ஓட வேல்யூ 3 ப்ளஸ் I', ஓட வேல்யூ -1. 2 + 3 5, 5 - 1 4. therefore current வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 ஆம்பியர். இதில் இந்த மாதிரி நிறைய சர்க்யூட்டில் இந்த மாதிரி மோர் தென் ஒன் சோர்ஸ், அதாவது வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் இந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் சூப்பர் பொசிஷன் தியரம் தான் இங்கே வந்து ரெக்கமெண்டட். ஏன்னா இப்போ இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, இப்போ ஐயோட வேல்யூ வந்து சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னாலே நீங்கள் எடுத்தோன்னே தெவெனின்ஸ் தியரமோ நார்ட்டன்ஸ் தியரமோ அந்த மாதிரி போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம், காம்ப்ளிகேட்டடாக போயிடும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் நம்பர் ஆஃப் சோர்ஸஸ் இருந்தாலே நிறையா கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா சூப்பர் பொசிஷன் தியரம் வந்து ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஏன் அப்படின்னா அதில் ஒவ்வொரு கேஸ்லேயும் ஒவ்வொரு வோல்டேஜ் மட்டும்தான் எடுப்போம். ஸோ ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிரும், கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த சூப்பர் பொசிஷன் தியரம் வந்து ரொம்ப சர்க்யூட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? ரைட். நெக்ஸ்ட்டு